வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங். யூஸ்வலாக வந்து நம்ம காலையில் போனால் தானே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் போனால் தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கடைக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். பாய். இன்றைக்கி காலையிலேருந்தே நல்லா ஸ்னோ கொட்டியிருக்கு. நாங்கள் வெளியவே வரல, அதனால எங்களுக்கு தெரியல. கிளம்பும்போது தான் பார்த்தா ஃபுல்லாக கார் ஃபுல்லாக ஸ்னோ இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டே லைட் சேவிங்ஸ் டைம் மாறினதுனால 7 மணி ஆனால் கூட நல்ல வெளிச்சமாக இருக்குது. இன்னும் சம்மர்லலாம் போனால் 9-10 மணி வரைக்குமே நல்ல வெளிச்சம் இருக்கும். நைட் ஆனதே தெரியாது. இதுதான் நான் சொன்ன அந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட், சூப்பர் கிங் சூப்பர் மார்க்கெட். நம்ம ஊரில் கிடைக்கிற நிறைய காய்கறிகள்லாம் இங்கே கிடைக்கும். இந்த கடையில் மட்டும்தான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழம்லாம் நான் பார்த்தேன். நம்ம ஊரில் இருக்குல்ல இந்த குட்டி குட்டி வாழைப்பழம், அது ஏன்னா வால்மார்ட்லலாம் வந்துட்டு ஹைப்ரிட் தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்களா கரும்பு, இது கூட இருக்குது பாருங்கள் இந்த கடையில். அப்புறம் இந்த கார்னு, காலிஃப்ளவர், அப்புறம் இந்த ஸ்பினச், இந்த ஐட்டம்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த சைட்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஃப்ரெஷ் மஞ்சள் $4.56. அப்போனா என்ன, நம்ம ஊர் காசு $300. நம்ம ஊர் சுண்டைக்காய் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், $3.59. இதெல்லாம் வால்மார்ட்லலாம் இருக்காது. புதினா கூட நாங்கள் இங்கே தான் எடுப்போம். ஒரு கட்டிலே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. ஆனால் வால்மார்ட்டுக்கு போனால் ஒரு சின்ன ட்ரேயில் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது வந்து பரங்கிக்காவும் இங்கே மட்டும்தான் கிடைக்குது, வேறு எங்கேயும் எனக்கு கிடைக்கல. மாங்காய் மட்டும் இங்கே விட வால்மார்ட்டில் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாங்காய் நாங்கள் ஒரு வாட்டி வாங்கினோம், வேகவே இல்லை, ஒரு விசில் விட்டு எடுக்கணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன சீ ஃபுட் செக்ஷன். இங்கே வர்றதுக்கு தான் நம்ம கிளம்பியும் வந்தோம். இங்கே வந்து நிறைய மீன் வெரைட்டி இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சங்கரா, வஞ்சரம், சால்மன், அப்புறம் நம்ம ஊர் கொடுவா, இதெல்லாம் தான். நிறைய மீன் அவங்க ஊர் வெரைட்டி போல் இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து வஞ்சரம் தான் வாங்க வந்தோம். இதை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டிதான். அப்புறம் இந்த சீ ஃபுட் செக்ஷனில் இதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க, இந்த லைவ் ஸ்னெயிலு, அப்புறம் ஆயிஸ்டர்ஸ், லாப்ஸ்டர் கூட வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு வாட்டி வரும்போது ஒருத்தவங்க பேகு ஃபுல்லாக, ஒரு சொல்லவே முடியாது, ஒரு 4-5 ப்ரௌன் பேக், பெருசாக ப்ரௌன் பேக்கில் வந்து லாப்ஸ்டர் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் கூட விற்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அங்கங்கே கொஞ்சம் பிளாக் கலர் கவர் போட்டு மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மேலே தான் தப்பு, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். இதுதான் நான் சொன்ன லைவ் செக்ஷன். பார்த்திங்களா, எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஆயிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து மிசல்ஸு, ஸ்னெயிலு எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் ப்ரான் கூட வச்சுருப்பாங்க. இது வந்து லாப்ஸ்டர், ஆனால் இது பார்க்க லாப்ஸ்டர் மாதிரியே இல்லை, ஏதோ ரொம்ப நாளாக இங்கே இருக்கும் போல் இருக்குது இந்த லாப்ஸ்டர். அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ட்ரை ஃபிஷ் செக்ஷன். வெங்காயமும் நாங்கள் இங்கே தான் எடுப்போம். இது நல்ல பெரிய பேகு, அண்ட் இங்கே தான் வந்து சீப்பாக இருக்குது. இந்த ஊரில் மட்டும்தான் முள்ளங்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு முள்ளங்கி வாங்கினாலே வேஸ்ட்டு தான். ஃப்ரூட் செக்ஷன் மட்டும் இந்த கடையில் சான்ஸே இல்லை. ஆரஞ்சு மட்டுமே எவ்வளோ வெரைட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பேக்கில் இருந்த ஒரு வெரைட்டி, அப்புறம் நிறைய வெரைட்டி. இது பேரில் என்னென்னு தெரில. ஒன்று வந்து அர்ஜென்டினா ஆரஞ்சஸ்னு போட்டிருப்பாங்க, பெரு ஆரஞ்சஸ்னு போட்டிருப்பாங்க, மேண்ட்ரின் இருக்குது, கிளெமெண்டைன், டேஞ்சரின், நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, யார் பார்த்தீங்களா, நம்ம ஊர் ஆள் தான். பலாப்பழம் இது வேறு எங்கேயுமே கிடைக்காது, இவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாம்பழம் கூட இருக்கும், ஆனால் நான் இன்றைக்கி பார்க்கல, சீசன் இல்லை போல இருக்குது இங்கேயும். நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் தான், முட்டைகோஸ், பர்பிள் முட்டைகோஸ், எல்லா டைப் ஆஃப் முட்டைகோஸும் இருக்கும் இங்கே. முக்கியமான செக்ஷனே வந்து இங்கே இந்த மீட் செக்ஷன் தான். சிக்கன் பாருங்களேன், ஒரு பேகு ஃபுல்லாக சிக்கன் லெக்ஸ் தான். இது ரொம்ப ஜாஸ்தி, வாங்கிட்டு போய் ஃப்ரீஸ் வேணால் பண்ணிக்கலாம். இந்த சிங்கிள் கோழி வந்து பயங்கர சீப்பு. நாங்கள் வந்து இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டடாய் மட்டன். இது வந்து போன் இருக்கிற மட்டன். எவ்வளோ? 1579. சீ ஃபுட் செக்ஷனில் வாங்கின வஞ்சரம். வெங்காயம் வாங்கியாச்சு. தக்காளி வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த தக்காளி தான் எனக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. வால்மார்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த தக்காளி சட்னிலாம் அரைப்போம்ல, அதுக்கு வந்து இதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சவுச்சவ் இருக்குது, சொரைக்காய் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். அப்புறம் ருத்ராக்கு வந்து ஆப்பிள் வாங்க மறந்துட்டேன், அதை இப்போ போய் கேட்ச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஆரஞ்சுக்கே ஒரு பெரிய செக்ஷன் இருந்துச்சுல்ல, ஆப்பிளுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய செக்ஷன் பாருங்கள், வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். க்ரீன் ஆப்பிள், கலா ஆப்பிள், அப்புறம் இந்த ஃப்யூஜி,
அப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நான் வந்து ருத்ராக்கு வந்து கலா தான் எடுப்பேன் எப்போதும். அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். இந்த கடையில் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து வால்மார்ட்டும் சூப்பர் கிங்கும் வந்து ஆல்டர்னேட் வீக்ஸ் மாதிரி போவோம். இப்போ இந்த வாரம் வந்து நாங்கள் சூப்பர் கிங் வந்திருக்கோம்ல, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வால்மார்ட் பர்ச்சேசிங்க்கு போவோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வீட்டுக்கு போல் பெட்ரோல் போட போகிறோம். ஏன்னா நாங்கள் வரும்போது தான் பேசிட்டு வந்தோம் பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஈஸி தான். அப்படியே நம்ம வந்து இங்கே கொஞ்சம் கேஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மட்டனு ஃபிஷ்ஷு இதெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணும். மா இங்கே வழுக்குது பார்த்து வா. நம்ம ஸ்னோ ஷவலுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்னோ ஷவல் வாங்கினோம்லடா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னேன். பார்த்து வா வழுக்குது. இன்னைக்கு கார்பேஜ் கலெக்ஷன் வேறு இருந்துச்சு. ஸோ அந்த பின்ஸ் எல்லாம் வெளியவே இருந்துச்சு. அதை வேற இப்போ போய் எடுத்து வைக்கணும். பயங்கர ஸ்னோவில் வந்து இந்த கார்பேஜ் எடுத்து வைக்கிறதே ஒரு வேலைன்னா, திரும்ப அந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதும் இன்னொரு வேலையாக இருக்குது. இங்கே காஸ்கோவில் கூட போன்லெஸ் மட்டன் தான் வச்சுருப்பாங்க. போன் இருக்கிற மட்டன் பீசஸ் கிடைக்கிறது இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இங்கே பீஃபு, சிக்கன், போர்க்கு இதெல்லாம் தான் நிறைய கிடைக்கும். மட்டன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. இப்போ எடுத்துருவா டப்பா. மட்டனை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு அந்த ஃப்ரீசர் மேட் பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சமைச்சில்லுன்னு வேற இருக்கு. இந்த கடையில் வேற ஏதாவது மீன் இருந்துச்சு, நீ உள்ள போய் எடுத்துட்டு வந்தியே. கடை மூடு இருக்கீங்கள, அதே அந்த கீழே வெயிங் மிஷின் இருக்குல்ல, ஓகேவா? இது வறுக்கிறதுக்கு, இது குழம்புக்கு. இந்த ஊர் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம்னா என்ன, சின்னதாக இருக்கணும். கேட்டால் இதெல்லாம் ஷாலட்ஸுங்கிறாங்க இந்த ஊரில். எஸ் தான், அதான் நான் சொல்கிறேன். தெரிஞ்ச சாப்பரில் ஒன்று போட்டுக்கிட்டியா? நான் கையில் கொட்டு. நம்ம மாங்காய் வாங்கவே இல்லை. போடு, நீ குழம்புல மாங்காய் இல்லை. ருத்ராக்கு பெட் டைம் வந்துருச்சு, அதனால் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் அவனை போய் தூங்க வச்சுட்டு இருந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வெங்காயம் வெட்டி வச்சாச்சு, அப்புறம் பச்சை மிளகாய் கீறி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி. நான் வந்துட்டு புளியை கரைச்சிட்டு மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சொல்லுங்க ஆதித்யா ஜெயக்குமார், எங்க வீடியோவில் வர்றதுக்கு எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க? சொல்லு. சேனல் இருந்து வீடியோ எடுக்கிறதுலேருந்து எடிட் பண்ணுறது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லு. இது வந்து வடகம். இதோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன் நான். மீன் குழம்புக்கே கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும். ஏன் இவன் இன்னும் இவ்வளோ நேரம் சுற்றிட்டே இருக்கான்ட்டு தப்பா நினைக்க கூடாது. இப்போதைக்கு இது போதும். ஐ எம் இன் லவ் வித் திஸ் கரண்டிடா. போடு, சூடாக இருக்கும், போடு. கொஞ்சம் கறிவேப்பிலை. இந்த தட்டில் மீன் நம்ம பிரிச்சோம்ல, அது பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு சொல்லு? தெரியலையே. சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. தெரியலையே. இந்த தட்டில் நம்ம மீன் எடுத்து வச்சா உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்தோம்ல,
செல்வி வீட்ல இருந்தது. செல்வி வீட்ல அந்த ஷேர்ட் அகாமடேஷன்ல இருந்தோம்ல, அப்ப அந்த தமிழ் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து இந்த இந்த தட்டுல தானே வச்சு நம்ம போட்டோ எடுத்தோம். ஆனா அது வஞ்சரம் இல்ல, அது வஞ்சரம் இல்ல, அது வந்து இது கிங் ஃபிஷ் இல்ல, கொடுவா. கொடுவாவா? ஏய் கொடுவா தான். ஸ்பானிஷ் மேக்கரேல்டா. ஸ்பானிஷ் மேக்கரேல் கொடுவா இல்லையா? கொடுவா வந்து சி பேஸோ சி பிரீமோ ஏதோ ஒண்ணுதான் கொடுவா. இது வந்து நம்ம ஊர் அந்த குட்டி வஞ்சரம்ட்டு வித்தாங்களே, ஞாபகம் இல்ல? இந்த ஸ்பாட்டா இருக்குமே, குட்டி குட்டியா. வெங்காயம் போட்டோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். அப்புறம் உப்பு, தக்காளி வதங்கிறதுக்காக. A few minutes later. The final step. இப்போ இந்த மீன் குழம்பு எங்களுக்கு டின்னருக்கு கிடையாது, நாளைக்கு லஞ்சுக்கு. நாங்கள் வந்து யூஸ்வலாக மீன் குழம்பு மட்டும் முன்னாடி நாள் நைட்டே வச்சுருவோம். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக அது டேஸ்ட்லாம் இறங்கி பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ ஒரு அமோகமான மீன் குழம்பு பாருங்க, பார்த்து கற்றுக்க. மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ இதை தூக்கி அப்படியே உள்ளே வச்சுட்டு உங்களெல்லாம் நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். The next day. சாட்டர்டே லஞ்ச் ரெடி ஆயாச்சு. சுட சுட சாதம், அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுல, அதை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. மீன் குழம்பு இங்கே இருக்குது. அப்புறம் இப்போ பண்ணின ஃபிஷ் ஃப்ரை அதுவும் இங்கே சைடில் இருக்குது. வேறு என்ன வேலை எங்களுக்கு? சுட சுட சாதம் இருக்குது, மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அமோகமாக இருக்கும். அதை தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.